சுவாமி, சில பேர் வந்து ரொம்ப பக்தியா இருப்பாங்க, இறை வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க, பூஜை புனஸ்காரம் சம்பிரதாயத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சிறப்பா செய்வாங்க. சரி. ஆனாலும் அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையிலயும் தொடர்ந்து துன்பம் வந்துகிட்டே இருக்கும்னு நொந்து போவாங்க. இதுக்கு என்ன சுவாமி காரணம்? கடவுள் மனிதனை நெருங்க துன்பம் வந்துடும். ஓ. கடவுள் மனிதனை விட்டு விலக விலக இன்பம் வந்துடும். பிரமாதம். இது அறியாத பேசுவாங்க. நான் இவ்வளோ பக்தி பண்ணுறேங்க, எனக்கு ஏங்க கஷ்டம் வருது, அவர் சாமியே கும்பிட மாட்டாருங்க, அவர் கோடீஸ்வரன் நகராருங்க அப்படின்லாம் சொல்லின்னு இருப்பாங்க. எந்த மகானாவது காரில் போனானா? எந்த மகானுக்காவது சோறு இருந்ததா? உண்மையான மகான் யாருக்குமே இல்லை. இல்லை. ஏன்? கடவுள் நெருங்கிட்டான், அதனால அவனுக்கு சோறு கிடைக்கல. அதனால எவன் ஒருத்தன் அதிகமா கஷ்டப்படுறானோ, கடவுள் பக்தியில கஷ்டப்படுறவன், சாதாரண கஷ்டம் உலக கஷ்டம் வேற, பக்தியில நல்ல பக்தி பண்ணி எவன் ஒருத்தன் கஷ்டப்படுறானோ கடவுள் அவனை நெருங்குறான்னு அர்த்தம். எவன் ஒருத்தன் உலக விஷயத்துல ஓஹோன்னுகிறானோ கடவுள் அவனை விட்டு விலகிட்டான்னு அர்த்தம். இது ரெண்டு புரிஞ்சுதுன்னா தான் உண்மை தெரியும், புரியாத உண்மை தெரியாதுமா. சிறப்பு சிறப்பு சுவாமி. இப்ப ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அகிம்சை அவசியம் அப்படின்னா இந்த பலி எல்லாம் கொடுக்குறோமே, அது தேவையா? இதை நான் ஏத்துக்கிறதே கிடையாதுமா எப்பவுமே. ஏன்னா இந்த பலி கொடுத்து எப்போவாவது சாமி சாப்பிட்டுதா? எங்கேயாவது எந்த சாமி சாப்பிட்டுதா? பலி கொடுத்துட்டு நம்ம தான் சமைச்சு சாப்பிடுறோம். அப்புறம் நீ வீட்டுல கொடுத்துக்க பலி, ஏன் கோயில் போய் சாமி பேர் சொல்லி கொடுக்குற? இது என்னன்னா இவனுடைய மனசே ஒரு பிரம்மையை உண்டாக்கிக்கிறது. நான் இந்த வருஷம் 100 ஆடு வெட்டினா கோயில்ல மழை வரும், 10 கோழி அறுத்தன்னா என் வீடு சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு இவனே ஒரு இது ஆக்கிறது. கோயில்ல முதல்ல சாமி இல்லை, கோயில்ல சாமி வந்தா பலி கொடுக்குறவனை கொண்டு போடும். சாமி டேய் உன் உயிர் மாதிரி தானே அது உயிர், அதை எப்படி கொள்ளலாம்? அதுவும் நான் தானே படித்தேன், உன்னையே நான் தானே படித்தேன், நீ எப்படி போய் அதை வெட்டலாம்? சாமி கொண்டு போடும் இல்லை, சாமி இல்லையாங்க. அதனால இவன் இஷ்டத்துக்கு வெட்டுறான், இவன் இஷ்டத்துக்கு வீட்டில் போய் சாப்பிட்றான், 10வது தோரணம் போட்டு வச்சுக்கிறான், காய வச்சு வேற வச்சுக்கிறான் இல்லையா? இதையெல்லாம் கடவுள் கேட்கல. கடவுள் என்ன சொல்றான்? புனிதமானவனாயிரு, பல உயிர்களுக்கு உன் உயிர் மாதிரியே நினைக்க கற்றுக்கோ, அதுதான் இறை வழிபாடு. உன் உயிர் உயர்ந்தது மற்ற உயிரெல்லாம் தாழ்ந்தது நினச்சின்னா கடவுள் வழிபாட்டுக்கு நீ தொடர்பே இல்லாத வந்து. இதுதான் கடவுள் வழிபாடு. கடவுள் வழிபாட்டில் அன்பு தான் இருக்கணும். அன்பு இருக்கு நம்ம கொலை பண்ணுவியா? அப்போ உனக்கு அன்பு இல்லைன்னு தானே அது மேலே கொடூரமா வெட்டுற. இது உன் வாய் ருசிக்கு வெட்டிக்கிற, வீட்டில் வெட்டி சாப்பிடும். கறி ஓணும், உன் குழந்தை கையை ஒன்று வெட்டிக்க, துட்டு இல்லாமல் போயிடும். வெட்டுவியா? அது ஒரு கறி தானே, சமைச்சு சாப்பிடலாமே. ஏன்னா குழந்தை கையை வெட்டினா போலீஸ்காரன் பிடிச்சி போடுவான், ஆட்டை வெட்டினா பிடிச்சி போக மாட்டான், அதனால அதை வெட்டி துண்ணுங்கிறீங்க. இது கடவுள் வழிபாடு இல்லைம்மா, நர வழிபாடு. நரபலின்னு சொல்ல அது மாதிரி வழிபாடு, அது கடவுள் வழிபாடு இல்லை. கடவுள் வழிபாடுன்றதை எதையும் துன்புறுத்தாதது தான் கடவுள் வழிபாடு. இன்னொரு ஜீவ உயிரை துன்புறுத்தி வாழறது நரை வழிபாடு, அது கடவுள் வழிபாடு இல்லை. சிறப்பு. அது மாதிரி வழிபாட்டுக்கு தெரிஞ்சுக்கோ. சிறப்பு. இப்போ நம்மள சில பேர் கொள்கை கட்டுப்பாடு இந்த மாதிரியான பல விஷயங்களை சார்ந்து ரொம்ப கண்ணியமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களே வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது அப்படின்னு சுதந்திரமா எந்த கட்டுப்பாடும் இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க ரொம்ப நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தானே ஒழுக்கம் வருதுன்னு அர்த்தம். இப்போ நான் உங்களை ஒரு 100 ரூபாய் கேட்கணும், எனக்கு இல்லை, நான் கேட்டேன், நீங்கள் கொடுத்தீங்க, நான் ஏமாத்துறேன்னாண்டா இன்னொருத்தங்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் வாங்கிப்பேன், இன்னொருத்தங்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் வாங்கிப்பேன் இல்லையா? அப்போ எனக்கு கட்டுப்பாடே கிடையாது. நான் ஊரை ஏமாற்றி வாழணுன்ற எண்ணம் எனக்கு. ஆனால் 100 ரூபாய் வாங்கிட்டு ஐயோ 100 ரூபாய் வாங்கிட்டுமே அசிங்கமாச்சே கொடுக்கணும்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறவன். கொடுக்க முடியலன்னு என்ன ஆகும்? கஷ்டம்தான் வரும். நாணயத்துக்கு எப்பவும் கஷ்டம், அநியாயத்துக்கு கஷ்டமே இல்லை. அதனால கடவுள் வழிபாட்டில் போகிறவன் நாணயமாக போக பழகணும்.
ஒருத்தனுக்கு 10 ரூபா தரோன்னா கொடுத்துடணும். 10 ரூபா தரேன்னு 10 நாளைக்கு ஏமாற்றக்கூடாது. இப்போ நம்ம பில்டிங் வேலை செய்தாங்க. இந்த இப்போ உங்ககிட்ட பேசின்னு போய் 2 லட்ச ரூபா கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்? அவன் வேலை செய்துட்டு பசியோடு போகக்கூடாது, வயிறு எரிஞ்சு போகக்கூடாது. அதுதான் கடவுள் வழிபாடு. எவன் வயிறு எரிஞ்சா நான் என் வீட்டில் பணங்க தின்றான், கடவுள் வழிபாட்டில் இருக்கிற கல்லன்னு அவனுக்கு பேர். சொல்லுமா. சிறப்பு. சுவாமி, இந்த திருமண முறைகள் இருக்குல்ல, வந்து ரொம்ப ஆடம்பரமா இருக்கு. பெண்களை பெற்றவங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. சோ இந்த மாதிரி திருமண முறைகள் வந்து இவ்வளவு ஆடம்பரமா நடக்க வேண்டியது தேவைன்னு நினைக்கிறீங்களா? இது எங்க பசங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐயர் பசங்க மாதிரி இருப்பாங்க. நான் இருந்த வீட்டாண்ட பக்கத்தில் சொல்லுவாங்க, உனக்கு என்னன்னா குறை ஐயர் பிள்ளைங்க மாதிரி வச்சுக்கிற, எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் நான் 2 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணும்போது எந்த பொண்ணு வீட்டுக்காரையும் 10 பைசா கேட்கல. ஏன் கேட்கலன்னா, இன்றைக்கி நம்ம பிள்ளைக்கு ஒரு பொண்ணு கட்டுறோம். இது பெரியவங்க செய்கிற தவறு, பிள்ளைங்க செய்கிற தவறு இல்லை. இது தாய் தகப்பன் செய்கிற தவறு. இதை திருத்திக்கணும். இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போகிற உன் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தா பொண்ணு நல்ல பொண்ணா, நல்ல குணமுள்ள பொண்ணா, அதை பார்த்து கட்டணும். அதை பார்க்கறதில்ல. எத்தனை சவரம் போடுவ, கார் வாங்கி கொடுப்பியா, 100 சவரம் போட்டால் உனக்கு 1/4 சவரம் கொடுப்பாங்களா? சொல்லு, கொடுக்கறதே இல்லை. இதெல்லாம் போட்ட உடனே பொண்ணு சொல்லுது, கல்யாணம் ஆன உடனே, ஏதோ புள்ள பெற்றது நீ தானே கல்யாணம் பண்ணோம், இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ண, அவனுக்கு பிறந்தது இந்த புள்ள. இதை யோசிக்க வேணாவா? யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரன் பண்ணணும், பண்ணிட்டான் பிச்சை எடுத்துக்கின்னு போகணும். அப்போது உன் பிள்ளை என்ன பண்ணால் பார்க்குறான், நம்ம அம்மாவால் தானே அந்த குடும்பம் கெட்டுது, நம்ம அப்பாவால் தானே கெட்டுது, இவங்களே இந்த வீட்லேயே வைக்கக்கூடாது, இவங்களே எடுத்து போய் அநாத ஆசிரமத்தில் விட்றான். இதான் இன்றைக்கி உலகத்தில் நடந்துங்குது. பொண்ணு வீட்டுக்காரனாக இருந்தாலும் புள்ள வீட்டுக்காரனாக இருந்தாலும் மனுஷன். உனக்கு உன் பிள்ளைக்கு நல்ல பொண்ணு வேணும், உன் பொண்ணுக்கு நல்ல புருஷன் வேணும். இதை பார்க்கணுமே தவிர இதை பார்க்காத வியாபாரம் பண்ணுற மாதிரி பண்ணுறான். இது கல்யாணம் இல்லைம்மா, இதுக்கு பேர் பிஸ்னஸ். கல்யாணம்ன்றது 2 மனம் ஒத்து பண்ணுறது. பொண்ணு வீட்டுக்காரன் புள்ள வீட்டுக்காரன், உன் கஷ்டம் எனக்கு, என் கஷ்டம் உனக்குன்னு யோசித்து பண்ணுறானே, அது கல்யாணம். இந்த ஆடம்பரம் பண்ணுறது வியாபாரம். அதனால் துன்பங்கள் அவங்களுக்கு தான் வரும். வசதிக்கிறவன் தப்பிச்சுப்பான், ஏழ்மையாகிறவன் என்ன ஆவான், தூக்கு போட்டு சாவான். அப்போ அந்த பாவம் யாருக்கு வரும்? உனக்கு தானே வரும். இதெல்லாம் யோசித்து நடக்கணுமா. இன்னொருத்தர் அதை சொல்கிறேனே, நல்ல கடவுள் வழிபாட்டில் போகிறவன் இன்னொருத்தனை துன்புறுத்த மாட்டான். எப்பவுமே அவன் துன்பப்பட விரும்ப மாட்டான். கடவுள் வழிபாடு இல்லாமல் வேஷம் கட்டிக்கணும், யார் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் செய்வான் அந்த வேலை. அது மாதிரி செய்யக்கூடாது, நான் அதை விரும்புறதில்லை. நல்லது நல்லது சுவாமி. இப்போ வந்து சிறு பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் கிட்ட இருக்கிற நேரம் போக நிறையா நேரம் வந்து பள்ளிகளில் இருக்காங்க, ஆசிரியர்கள் கூட இருக்காங்க. சரி. ஸோ அந்த ஆசிரியர்கள் வந்து அந்த பிள்ளைகளை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக எந்த மாதிரியான வழிமுறைகளை கையாளலாம்? அடித்து திருத்துறதுங்கிறது சரியான முறையா? கரெக்டான முறை. எப்படி சுவாமி? ஆமாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பள்ளிகளில் ஒரு மாணவன் 100 மாணவன் இருக்கிறான். சரி. 50 மாணவன் நல்லா படிக்கிறான், சரி, தானாகவே படிக்கிறான், யாரும் சொல்லிக்கொள்ள, டீச்சரோ வாத்தியாரோ என்ன சொன்னாங்களோ அதை பார்த்து படிக்கிறான். 50 மாணவருக்கு படிப்பு வரல. சரி. அப்போ அந்த டீச்சரோ வாத்தியாரோ என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை கூப்பிட்டு ஒரு அடி அடித்தா பயந்து படிப்பான் அப்படின்றதுக்காக அடிக்கிறாங்க. உடனே இந்த பெற்றவங்க என்ன பண்ணிடுறாங்க, என் பிள்ளைய எப்படி அடிக்கலான்னு ஸ்கூலில் அனுப்பிடுறாங்க. இதனால் டீச்சரு வாத்தியாரெலாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது படித்தா நமக்கு என்ன, படிக்கலைன்னா நமக்கு என்ன, நம்ம ஏன் ஊரில் கெட்ட பேர் எடுத்துன்னு கேட்கறதே கிடையாது. வந்தியா அட்டை போய் நேர் வீட்டுக்கு. அப்புறம் ஆசிரியர் சரியாக சொல்லிக் கொடுக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? முன்காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்கூலில் எட்டுன்னு போய் பையனை சேர்க்கும்போது சொல்லுவாங்க, சாமி கண்ணு 2 விட்டுருங்க, உரிச்சிடுங்க. அப்படி இருக்கும்போது படிப்பு நல்லா வந்தது. வாத்தியார்னா ஒரு பயம் இருந்தது, ஆசிரியர்னா ஒரு பயம் இருக்கணும், குருன்னா ஒரு பயம் இருக்கணும், தாய் தகப்பன்னா ஒரு பயம் இருக்கணும். இதையெல்லாம் இருந்தால் அந்த மாணவர்கள் சரியாக படிப்பாங்க. இதெல்லாம் இல்லாத அளவு தாய் தகப்பனை இப்போ ஆக்கிடுறாங்க. என் பிள்ளைய நீ எப்படி அடிக்கலாம், ஏன் ஸ்கூலில் போட்டா வீட்லேயே வச்சு சொல்லிக் கொடு. இதெல்லாம் தவறான இதுமா. அவனுக்கு தொழில் அது. நல்லா படிக்கிறவனெல்லாம் கூப்பிட்டு அடிக்க மாட்டான், ஸ்கூலில் இருக்கிற 10 பேரையும் அடிக்க மாட்டான். யார் படிக்கலையோ அவனை கண்டிப்பான், அது அவன் தொழில். நீ அதுக்கு இடையூறாக போகும்போது உன் புள்ள தான் மக்கா போகுமே தவிர அவனுக்கு ஒன்றும் அதனால தப்பு இல்லை.
அவனுக்கு பாதிப்பு இல்லை. உன் பிள்ளை படிக்கவே படிக்காது, திட்டு சர்டிஃபிகேட் தான் வாங்கணும். அதனால் அடிக்கிறது தான் கரெக்டு. ஒரு ஆசிரியர்னா அவனை கண்டாவே மாணவர்கள் பயப்படணும். பயந்தால்தான் படிப்பான். யாருக்கிட்டும் தாய் தப்போன்னா பயப்படணும். பயந்தால்தான் அந்த புள்ள ஒழுக்கமாக வாழும். பயம் இல்லாமல் சோசியல்னுட்டு வளர்த்தா அந்த புள்ள கெட்டு குட்டிச்சவராக போயிடுமா. இது என்னுடைய அனுபவம். சிறப்பு சிறப்பு. சொல்லுமா. நல்லவர்கள் எப்போதுமே மன்னிக்கிறது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறாங்க. சரி. பிறரை மன்னிக்கிறதுல சரி. அத கடவுள் அந்த விஷயத்த சந்தோஷமா ஏத்துக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த விஷயத்த செய்யறது நல்லதா இல்ல சாதாரணமா செஞ்சா? நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன், கடவுளே உனக்குள்ளதான் இருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ நீ செய்கிற நன்மைகளை நினைச்சு உனக்குள்ள இருக்கிற இறைவன் சந்தோஷப்படுறான். நீ செய்கிற தீமைகளை பார்த்து உனக்குள்ள இருக்கிற இறைவன் வருத்தப்படுறான். அப்போ நம்ம கடவுளை வருத்தப்பட வைக்கக்கூடாது. அப்போ வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னா நம்ம தீய செயல் செய்யக்கூடாது. நம்ம நல்ல செயல் செய்தோம்னா இறைவன் சந்தோஷப்படுவான். இறைவனை சந்தோஷப்படுத்தணும்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கணும். இதுக்கு திருமூலர் ஒரு பாடல் சொல்லுவார். இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாலே அப்படின்றார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, சிவபெருமான் வயசாகி கண்ணு தெரியாத தலையில உட்காந்துங்கிறாராம். ஆனா அம்பாள் கல்யாணம் ஆகாம பருவ பெண்ணா இடுப்புல இருக்கிறாளாம். அதனால இருட்டறை, நீ பார்க்க முடியாத இடத்துல இருக்கிறாள், அதனால அதை இருட்டறைன்னாரு. இந்த தாயும் தகப்பனும் சேரணும், சேராம பிரிஞ்சு போய்க்கிறாங்க. நடுவுல மகாவிஷ்ணுன்ற மாயை மறைக்குது. அப்ப இதை என்ன பண்ணணும்? இப்ப இந்த பில்டிங் இருக்குது, அண்ணாண்டு என்ன இருக்குதுன்னு தெரியல நமக்கு இல்லையா? அப்போ அண்ணாண்டு என்ன இருக்குதுன்னு தெரியணும்னா வேற வழியில போகணும். அந்த மாதிரி இந்த இருட்டுல இருக்கிற தாயை பிள்ளையாகப்பட்ட சுவாசம் இட்டுன்னு போய் தகப்பங்கிட்ட சேர்க்கணும். தகப்பங்கிட்ட சேர்த்த உடனே இந்த தாய் அந்த கண்ணு இல்லாத தகப்பனை பார்த்த உடனே தகப்பனுக்கு கண்ணு வந்துச்சான். கண்ணு வந்துட்ட உடனே அவரை மயக்கி இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கினாங்களாம். அப்போ 2 பேரும் ஆணும் பெண்ணும் சேர்ந்துட்டாங்க. அங்க சேர்ந்த உடனே பிரிஞ்சு போயிருந்த தாயும் தகப்பனையும் சேர்க்கறதுக்கு பாடுபட்ட மகனை ஊர்ல விடுவாங்களா தனியா? அனாதையா விடமாட்டாங்க இல்ல. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிரிஞ்சு போயிருந்த நம்மளை நம்ம மகன் சேர்த்தானே அப்படின்னு அந்த மகனை தனக்குள்ள சேர்த்துப்பாங்க. தனக்குள்ள சேர்க்கறது தான் முக்தி, மோட்சம் இல்லையா? ஒரு மனிதனுக்கு மோட்சம் எப்ப கெட்டதுன்னா தாயும் தகப்பனும் சேர்ந்தால் ஜீவனாகப்பட்ட நமக்கு மோட்சம் கிடைக்குது. இதெல்லாம் புரியணும், புரியாம நடக்கிறோம். இனிமேலாவது புரிஞ்சு பார்த்தாவது ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சா சரிம்மா. சொல்லுமா. குறை காணும் மனிதர்கள் நிறை காண்பதில்லை, நிறை காணும் மனிதர்கள் நிறைவாக வாழ்வார்களா? சரி. இப்போ உலகம் 2 விதம், வெயில் இருக்குது, மழை இருக்குது, இரவு இருக்குது, பகல் இருக்குது. அந்த மாதிரி உலகத்துல நன்மை இருக்குது, தீமையும் இருக்குது. இப்போ ஒரு திருடன் திருட போறான், அவனை குறை சொல்லக்கூடாது. நிறைவா இருக்கிறப்ப அப்படின்னு சொன்ன நியாயமா? அது இது குறையே சொல்லக்கூடாது. நம்ம தான் குறை சொல்லாத மனிதர் தானே நம்ம. அவன் திருட போறான், ஐயா நீ போய் நல்லா திருடு அப்படின்னு சொல்லுவோமா? குறை தானே சொல்லுவான். டே திருடுறது தப்புடாப்பா, அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்றது தப்பு தானே. குறையும் நிறையும் சேர்ந்தத்தாமா இந்த உலகம். வெறும் நிறையில இருக்கவே இருக்காது. யாரோ ஒருத்தர் இருக்கிறான்றது உலகம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. யாரோ ஒரு கெட்டவன் இருக்கிறான்றதுனால உலகமே கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அதனால நன்மையும் தீமையும் கலந்ததே இந்த உலகம். நன்மையும் தீமையும் இருக்கும்போது தான் செயல் புரியுது. இப்போ கெட்டவன் எப்படி சொல்றோம்? ஒரு நல்லவன் இருக்கும்போது தான் சொல்றோம். இன்னொருத்தனை நல்லவன் எப்படி சொல்றோம்? ஒரு கெட்டவன் இருக்கிறதுனால தான் சொல்றோம். அப்போ நன்மையும் தீமையும் இருந்தாதான். வெயில் இருந்தால் தான் நிழலை பற்றி பேசுவோம், நிழல் இருந்தால் தான் வெயிலை பற்றி பேசுவோம், இரவு இருந்தால் தான் பகலை பற்றி பேசுவோம், பகல் இருந்தால் தான் இரவை பற்றி பேசுவோம். இப்படி நன்மை தீமை கலந்தது தான் இந்த உலகம். அதனால உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நல்லதாகவும் நினைக்க முடியாது, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தீமையாகவும் நினைக்கக்கூடாது. தீமையை தீமையாக தான் நினைக்கணும். தீமையை போய் நன்மையாக நினச்சின்னா தீமை அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தீமையை தீமையாக நினை, நன்மையை நன்மையாக நினை. அதுதான் நடுநிலையான மனிதனுடைய வாழ்வு. எல்லாரையும் ஒன்னாகிடக்கூடாது. சொல்லுமா. கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் நடுவில் வேதம் ஓதுவ அர்ச்சகர் தேவையா? தேவையில்லை, தேவையில்லை. உனக்கு சாமி கும்பிட தெரியுமா? தெரியும். தேங்காய் பூ பழம்லாம் வாங்குற,
சாமி கிட்ட போய் சாமி பேர் சொல்லி மந்திரம் சொல்ல தெரியுமா? தெரியாது. அப்போ இடையில அவர் தேவைப்படுறார் இல்லையா? ஆனால் சராசரி மனுஷன் இப்போ முருகன் கோயிலுக்கு போற, அங்க போயிட்டு கந்த சஷ்டி துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரல் கந்த சஷ்டி கவசம் தனை, இது சொல்ல தெரிஞ்சுன்னா இங்க ஐயர் தேவையில்லை. இது சொல்ல தெரியலன்னா ஓ நல்ல ஐயரு அப்ப அது அவசியப்படுது இல்லையா? பிள்ளையார் கோயிலாண்ட போனேன், ஒன்று பழம் பூவெல்லாம் வாங்கிட்டு போறேன், போயிட்டு சும்மா கும்பிட முடியாது. அதை என்னது கும்பிடுவேன்? அதை கும்பிட்றது வீட்டில் இருக்கிற கல்லை கும்பிட்றது ஒன்று தானே. அப்போ அது ஒரு சிலை, அது ஒரு விக்னேஸ்வரன். அந்த விக்னேஸ்வரனுக்கு ஒரு இது இருக்குது, அதை பாடி தானே கும்பிடணும். அப்போ சீத கலப்ப செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பல விசைப்பாட பொன்னறினாலும் பூந்து கிளாடை வண்ண மருங்குள் வாழ்ந்த குறிப்பும் பேழை வயிறும் பெரும்பறை கோடும் வேழமுகம் இளங்கு சுந்தரமும் அஞ்சிகரமும் மங்கு சுபாசமும் நெஞ்சீர் குடி கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் 4 இருபையும் 3 கண்ணும் 30 சுவடும் 2 செவியும் இலகு பொன்முடியும் திரண்ட முப்பொறி நூல் திகழ் மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பத மெஞ்ஞானம் அற்புதம் நின்ற கற்பக களிரே. அப்போ அதுகிட்ட போனால் அந்த பாத்திரம் சொல்லணும் இல்லை? உனக்கு சொல்ல தெரியுமா? சொல்ல தெரிஞ்ச அர்ச்சனுக்கு தேவையில்லை. ஆனா சொல்ல தெரியலனா தேவை தானே. சொல்லு. இப்போ குரான் அங்க யாரையும் அவங்க நடுவில் வைக்கிறது இல்லை. ஆனா அவங்கள என்ன பண்றாங்க, 10 வயசு 8 வயசுல இருந்து குரானை கத்துக்க சொல்றாங்க, டியூஷன் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ அவங்க வழிபடும் போது நடுவில் ஒரு ஆள் தேவையில்லை. அதே மாதிரி பைபிள் 10 வயசுல இருந்து அவன் பைபிளை படிக்க சொல்லி கொடுக்குறான். அப்ப அவன் போய் இயேசுநாதரை கும்பிடும் போது குறுக்க ஒரு ஆள் தேவையில்லை. நீ தான் கத்துக்கிறதே கிடையாது, கண்டபடி திரிஞ்சு போட்டு ஒரு நாளைக்கு சாமி கிட்ட போன எங்க மந்திரம் தெரியும்? அப்போ உனக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுங்க. இதுதான்மா காரணம். ஆனால் இது பக்திக்கு தான் தேவை, ஞானத்துக்கு ஆளே தேவையில்லை, குரு மட்டும்தான் தேவை. குரு சொல்லி கொடுக்குறபடி நடந்தினால் நீ ஞானத்தை அடையலாம். ஞானத்துக்கு இடையில ஒரு ஆளே தேவை கிடையாது. ஆனா பக்திக்கு இடையில ஒரு ஆள் வேணும். மிருகங்கள் சாப்பிடும் போதும் புணரும் போதும் மனிதர்கள் இடையூறாக அதற்கு தடை செய்தால் நல்லதா கெட்டதா? தீமை தான் வரும். சரிங்க. மனுஷனுக்கு மனுஷன் புணரும் போது ஒருத்தன் கது தட்டிட்டாவே கோபம் வருது. அது ஓப்பனில் புணரல் பண்ற மிருகமாச்சே, அதுக்கு போய் இடைஞ்சல் பண்ண சும்மா இருக்குமா? அது உன்னை பீஸ் ஆக்கிடும். அதனால இது தேவையான விஷயமா நமக்கு? அது எதையாவது பண்ணிட்டு போகுது, நம்ம சரியா நடக்கிறோமான்னு நம்ம பார்க்கணுமே தவிர அந்த மிருகத்துக்கு போய் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அதனுடைய செயலை அது செய்யுது, உன் செயலை நீ செய்யிட்டு போ. உன் செயல் செய்யும் போது மிருகம் உனக்கு தொந்தரவு கொடுத்தா சும்மா இருப்பியா? அப்போ நீ போய் தொல்லை கொடுத்தா அது சும்மா இருக்குமா? அச்சு வலிச்சின்னு போவோம் காட்டு உள்ள. அதனால இதெல்லாம் தேவையற்ற வேலைகள் இல்லை. இது பால் கறக்கும் போது கன்று முதல்ல பசுவிடம் பால் குடிக்கிறதுக்காக விட்டுட்டு சரி உடனேவே அதை இழுத்து பால் கறக்கிறது அது நம்மளுக்கு நன்மையா தீமையா? அந்த கன்று போய் அந்த பசுனுடைய மாற சப்பலன்னா நீ குண்டாயத்தன் போய் வச்சு கறந்தீங்கன்னா வராது பால். புரியுதா? அந்த கன்று அதனுடைய பசுனுடைய மாற உறிஞ்ச பிறகுதான் அந்த மாடுக்கு சொரப்பு வரும். சொரப்பு வந்த பிறகுதான் நீ கறந்தீங்கன்னா பால் வரும். அந்த கன்றை விடாம நீ போய் கறந்தீங்கன்னா பால் வராது, செனமாடு மாதிரி ஆயிடும் அது. அதனால முதல்ல அந்த கன்றை விடணும். இது முன்னெல்லாம் ஒரு மாடு ஒரு கண்ணு போட்டுதுன்னா மாட்டை விட கண்ணுக்குட்டியை ரொம்ப கண்ணும் கருத்துமா வளர்ப்பாங்க. அது ஒரு காலம். இப்போ எப்படின்னா மாடு கண்ணு போட்டதுன்னா கண்ணுக்குட்டியை கொன்னுடுவாங்க. ஏன்னா அது இருந்த இடைஞ்சலா இருக்குது. அதை விடணும், அது அப்புறம் சுரக்கணும், அதுக்கப்புறம் கறக்கணும், ரெண்டாவது ஓட்டியும் போகும்போது ரெண்டையும் ஓட்டியும் போகணும், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணுக்குட்டியை கொண்டு போட்டுறாங்க. கொண்டு போட்டு சுரப்புக்காக ஊசி அடிச்சிடுவாங்க. ஊசி அடிச்சிட்ட உடனே மாடு ஒரு செகண்டில் சுரந்துடும். அப்புறம் இவன் குண்டா வச்சு கறந்துன்னு போயிடுவாமா. இதுதான் கதை. சித்தர்கள் முத்தர்கள் முனிவர்கள் எந்த ரூபத்தில் நம்மளை காப்பாற்றுறாங்க? எந்த ரூபத்தில் உன்னை காப்பாற்ற மாட்டார். அவருக்கு வேற வேலையே கிடையாதா? உன்னை என்ன நீன்னா அவ்வளோ புண்ணியவானா? உன்னை அவங்க காப்பாற்றுற அளவுக்கு அவங்க யாரையுமே காப்பாற்றுறது இல்லை. அவங்க வேலை பார்த்துக்கினே போவாங்க. நீ என்ன லோல் படுறேன்னுட்டு யாரையும் அவங்க காப்பாற்றுறதே கிடையாது. அவங்களுக்கு வேலையும் கிடையாது. ஏன்னா இந்த மனுஷனுடைய மனமே அந்த ஞானிக்கு தெரியறதில்ல. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கடவுளுக்கு உன் மனசு தெரியறதில்ல, ஆன்மா மட்டும்தான் தெரியும்னு. அதே மாதிரி மகான்களுக்கு ஆன்மா மட்டும்தான் தெரியும், மனசு தெரியாது. நீ மனுஷன் 1000 ஆட்டையும் பண்ணி ஷாவை நீ அதுக்கு அவரு காப்பாற்றுவார? உன்னை காப்பாற்ற மாட்டார்.
உன்ன மாதிரியே கெட்டவன் வந்து உன்னை காப்பாற்றுவான், இல்லை உன்ன மாதிரியே நல்லவன் வந்து உன்னை காப்பாற்றுவான். மனிதனுக்கு மனிதன் தான் உதவி செய்ய முடியுமே தவிர மகான்கள் யாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்கம்மா. இது வந்து கற்பனை. பழங்காலத்துலலாம் குரு சிஷ்யர்கள் ரீதியான விஷயங்களில் குருமார்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு சிஷ்யர்களை வந்து கையில் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஜனத்தொகை கம்மி, அது இல்லை, ஞானத்தை அறியறது கஷ்டம். அதனால் ஒருத்தனை கூப்பிட்டா அவன் வந்தான்னா அவனுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தோம்னா இவன் கடைசி வரைக்கும் இருப்பானா, இந்த ஞானத்தை கை கொள்வானா அப்படின்னு பல முறை அவனுக்கு முதல்ல வந்த உடனே இப்போ மாதிரி நம்மள மாதிரிலாம் உபதேசம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தோட்ட வேலை செய், குருவினுடைய துணி துவைச்சி போட்டு, சொல்லி வச்சுக்கின்னு வா, சாப்பாடு செய்து போய், இந்த மாதிரி செயல்கள் தான் செய்ய விடுவாங்க முதல்ல. இது எல்லாம் சீராக மனம் கோணாமல் அவன் செய்தான்னா அதுக்கு அப்புறமா தான் அவருக்கு உபதேசமே கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு உபதேசம்? இவர் நான் சாயந்தரம் 5 மணி ஆகி போச்சுங்க, இங்கே நம்மக்கிட்ட வராங்க, காலையில் 9 மணிக்கு வராங்க, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கூட நிற்க முடியல. 11 மணிக்கு பொண்டாட்டி ஃபோன் பண்ணு, எங்கே இருக்கிறேன், இதோ வந்துடுறமான்ட்டு இங்கே வந்து எங்கிட்ட சொல்கிறாரு, சாமி வீட்டில் இருந்து ஃபோன் வந்துச்சு நான் போகிறேன்ட்டு. அந்த மாதிரிலாம் அப்போ செல்லாது. 12 வருஷம் வீடு வாசல்ன்றதை மறந்துட்டு குரு கூட இருக்கணும். அப்போ அவனுக்கு மனம் இல்லாத போயிடுவான் முடிவில். அப்போ அவன் ஊருக்குள்ளே போயிருந்தாலும் பாசத்துக்கும் பற்றுக்கும் அடிமையாக மாட்டான், அவன் மகானாவே நிற்பான். அதனால் அப்படி வச்சுருந்தாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை, கடவுள் 2ஆம் பட்சம்தான். முதல்ல பொண்டாட்டி, புள்ள, சொத்து, சுகம், பதவி இதெல்லாம் தான் முதல் பட்சம். கடவுள் அப்புறம்தான். இதெல்லாம் நேரம் இல்லைன்னா எங்கள் அப்பாவது ஒரு நாள் போய் சாமி நான் நல்லாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரத்துக்கு போகிறது. அதனால் ஆதி காலத்தினுடைய சீடர்கள் வேறு, இப்பத்தி சீடர்கள் வேறு. இப்போ என்கிட்ட ஒரு 1000 பேர் வரான் ஒரு மாதத்துக்கு. முகம் தெரியுது, இவன் செய்ய மாட்டான், இவன் ஓடி போடுவான், இவன் பொண்டாட்டி பேச்சு கேட்பான்னு தெரியுது எனக்கு. நான் சொல்கிறேன், எப்பா நீ உனக்கு வானா இது, நீ போப்பா உபதேசம் வானா, நீ நல்லா இரு, குடும்பத்தை நல்லா நடத்து அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ. அவன் என்னை திட்டிக்கினே போகிறான் வழியாரோ. பெரிய ஞானி அவர், நான் உபதேசம் நான் கடவுளை பார்க்கக்கூடாதா, இவர் தான் பார்க்கணுமா, எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டானு கேட்க மாட்டான். ஆனால் யாதங்கத்துக்கு பேசுவான். ஏன்னா எத்தனை 1000 பேரை பார்த்தேன் நான். இங்கே உபதேசம் கொடுத்த கேட்டாட்டியை போட்டு வீட்டுக்கு போகிறவங்களாம் இருக்கிறான். நான் இங்கே கறி மீன் சாப்பிடக்கூடாதுன்னா 3 கிலோ வேற ஊரில் போய் ஆக்கி தூண்டுறவங்களாம் இருக்கிறான். அதனால் இந்த காலங்கள் வேற, குரு பக்தி இல்லாத காலம் இப்போ. அப்போ வந்து கடவுள் பக்தியை விட குரு பக்தி சிறந்ததாக இருந்தது. இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து புருஷன் பக்தி, பொண்டாட்டி பக்தி இதுதான் சிறந்தது. குரு பக்திலாம் அப்புறம். அது மாதிரி காலம் இது. அதனால் இப்போதைக்கும் அப்போதைக்கும் ஒத்து வராதுமா. சொல்லு. இந்த மாதவிடாய் காலங்களில் மந்திர உச்சாடனங்கள் செய்யக்கூடாது. மந்திர உச்சாடனம் சொல்கிறதே எதுக்குன்னா உடல் வந்து சூடாகும். ஏன் சூடேறுதுன்னா மனசு தடுமாறாமல் நின்றுச்சுன்னா தானாகவே உடல் சூடேறும். அந்த மனம் ஒரு நிலைப்படுறதுக்கு தான் மந்திர உச்சாரணம். மந்திர உச்சாரணம் பண்ணோடனே சிவபெருமான் அங்கேருந்து இங்கே வரமாட்டார். மனம் நிற்கிறதுக்காக தான். அந்த மனம் நிற்கும் போது என்ன ஆகிடும்னா உடல் அளவு கடந்த உஷ்ணம் ஏறும். உடல் அளவு கடந்த உஷ்ணம் போகும்போது அந்த மாதவிடு காலத்தில் பீடிங் ஜாஸ்தியாக போகும். அதனால தான் இந்த பாடமாக இருந்தாலும் சரி, மந்திர உச்சாரணமாக இருந்தாலும் சரி, எதுவுமே அந்த டைமில் செய்யாதீங்கன்றது. அதுக்கு தான் அது செய்தீங்கன்னா ஜாஸ்தி பாதிப்பீங்க. அதனால் அந்த நேரத்தில் செய்யாதீங்கன்றது. அதுதான் தன்னிலை அறியா கூட்டம்னு ஒன்று இருக்குதுப்பா இந்த உலகத்துலன்றார். தன்னிலை அறியாத கூட்டம்னா எப்படி சாமி? அவங்களுக்கு எதனா அடையாளம் சொல்லுங்க சாமி. அவங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சால் நாமளும் ஒதுங்கிடலாம். இவங்களாம் தண்ணியில் அறியாத கூட்டம். இப்போ சிவனடியார்லாம் சொல்லலாம், உத்ராஜம் போட்டுறாங்க, இவங்கெல்லாம் சிவனடியார்ப்பா சேர்ந்துக்கலாம். இங்கே பட்டினத்தார் சொல்கிறாரு, டேய் உசாராக இருந்துக்கோ. திருக்குறளில் சொன்ன மாதிரி தான், திருடன் தனியாக முகம் வச்சுலாம் வரல, நம்மளை மாதிரியே இருப்பான், நம்ம கூடவே இருப்பான், ஒரு நாள் கரெக்டாக தேடியும் போயிடுவான். அந்த மாதிரி தன்னை யாருன்னு அறியாத கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குது. நீ தான் கவனமாக இருக்கணும். அப்போ அவங்கள எப்படிப்பா அறிஞ்சிக்கலாம், அவங்கள எப்படி தெரிஞ்சுக்கணும், நம்மளை தப்பிக்க வச்சுக்கலாம் அப்படின்னா, சாற்றாகிலும் தன்னை தான் அறியாய் தன்னை ஆய்ந்தவரை, உற்றாகிலும் உரைக்க பொருந்தாய் உனக்கான நிலை பற்றாய் குருவை பணியாய், பரத்தையர் பாலில் சென்று என் பெற்றாய், மடநெஞ்சே உன்னை போல் இல்லை பித்தனுமே. உன்ன மாதிரி பைத்தியக்காரன் உலகத்தில் ஒருத்தன் கூட இல்லை. யார மாதிரி? நம்மளை தான் சொல்கிறாரு. உன்ன மாதிரி பைத்தியக்காரன் உலகத்தில் ஒருத்தன் கூட இல்லை. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால்,
ஒரு நாளும் நீ யாருன்னு கேள்வி கேட்டதே இல்லை. ஏங்க உங்கள் பேர் என்னங்க? என் பேர் மணிங்க. நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? நான் இந்த மாதிரி கம்பெனி வச்சுக்கிறேங்க, இந்த மாதிரி வேலை செய்கிறேங்க. எவ்வளோங்க சம்பளம்? நான் என்ன பண்ணுறேன் காலமெல்லாம் அடுத்தவங்கள பற்றியே கேட்டு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு நாளாவது கண்ணாடி முன்னாடி போய் டேய் நீ யாரா அப்படின்னு கேட்டுக்கிறோம்? கேட்கவே இல்லை. நீ என்ன தான்டா பண்ணினுக்கிற கேட்டுக்கிறோமா? கேட்கல. இங்கே சொல்கிறாரு, அந்த கேள்வி உனக்குள்ளே வந்தால் அதுவே ஒரு தொடக்கம். அந்த தொடக்கம் எது தெரியுமா? உன்னை தேடி நீ பயணம் பட்டுன்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. என்னைக்கு நான் யாருன்னு ஒரு கேள்வி ஒரு மனுஷனுக்கு வந்ததோ அன்றைக்கே நீ முடிவு பண்ணிக்கலாம், நான் யாருன்னு தேடக்கூடிய தகுதி உனக்கு வந்துச்சு. அந்த தகுதி வந்ததுக்கு அடையாளமே ஒரு கேள்வி வரும். உலகத்தெல்லாம் பார்த்து நீ யாருங்க நீ யாருங்க போய் இன்றைக்கி தான் உண்மையிலே நான் யாருன்ற கேள்வி யாருக்காவது வந்தால் அவள் தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சின்முத்திரை வைக்க சொல்கிறோம். ஏன் சின்முத்திரை வைக்கணும்? கட்டை விரலே இறைவனை குறிக்குது, ஆள்காட்டி விரலே இந்த மடையனை குறிக்குது. இந்த மடையன் எப்பவுமே 3 பேரோடவே சுற்றி கிடக்குறான். ஏன்னா தனியாக சுற்றவே முடியாது. தனியாக சுற்றுறான்னா அவன் அறிவாளி. கூட்டத்தோடு போய் கூட்டத்தோடவே வரான்னா அவனை மாதிரி வடிகட்டின மடையன் ஒருத்தனும் இல்லை. அப்போ அந்த மடையன் யாரு? நான் தான். ஏன்னா இந்த 3 பேரோட இருக்கிறேன். யாருப்பா இந்த 3 பேர் அப்படின்னு சொன்னால் இவன் பக்கத்து வீட்டுக்காரனா கொண்டாட்டியா? அவங்களாம் யாரும் இல்லைப்பா. அவங்களாம் வரத்துக்கு முன்னாடி இந்த 3 பேர் தயாராக அவங்க கூட வந்துட்டாங்க. யார் அவங்க அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயை அப்படின்ற 3 பொருளும் நம்ம கூடவே வந்து கூடவே போகுது. அதனால் தன்னை யாருன்னு தோன்றவே அது விடுறதில்லை. அப்போது இப்போ அந்த மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையே போதும்னு நினைக்காம வேறு ஏதோ ஒரு வழி இருக்குதுப்பா, அதில் போனால் என்னன்னு நமக்கு ஒரு கேள்வி வந்தால் நல்லா நினச்சிக்கங்க, இந்த 3ஓட பலம் குறைஞ்சால் மட்டும்தான் அப்படி ஒரு சிந்தனை நமக்குள்ள உதயமாகும். புரியுதுங்களா? அதோட பலம் குறையலைன்னா இந்த எண்ணமே நமக்கு வராது. அப்போ நீங்கள் பாடம் பண்ணக்கூடிய இந்த கேள்விகள் வந்துச்சுன்னா நீங்கள் தெளிவாயிடுங்க, அதோட பலம் குறையுது. இப்போ நான் ஒரு அடி எடுத்து வச்சேன்னா நான் போகிறதுக்கு வசதியாக இருக்கும், காலமும் எனக்கு உதவியாக இருக்கும். உற்றாகிலும் உரைக்க பொருந்தாய் உனக்கான நிலை பற்றாய் குருவை பணியாய். உனக்கு இந்த மாதிரி யோசனை வந்ததுன்னா உனக்கான குருவும் தயாராகிடுவார். உனக்கான குருவும் தயாராக. யாருக்காக தயாராவார்? ரோட்டில் போகிறவங்களாம் குரு வரல. யார் தன்னை தேடி அலையிறானோ அவனை தேடி குருவானவர் உதயமாயிடுவார். இங்கே சொல்கிறாரு, அப்படிப்பட்ட குருவை தேடி பணிஞ்சிரு. எப்போ உன்னை பிடிச்சிட்டேன், இந்த உடலில் உயிருக்கு உன்னை தவிர இன்னொரு கரம் எனக்கு இன்னொரு கால் தேவையில்லை, நீ பிடிச்சிட்டேன்னா அந்த குருவு அவர் எதை அடைஞ்சாரோ அதை உன்னை அடைய வைப்பார். குருவை பணியாய் பரத்தையர் பாலில் சென்று என் கண்டாய். அதெல்லாம் பிடிக்காம பரத்தையர் நீங்கள் சொன்னது தேசிய சொல்லலை, விபச்சாரிய சொல்லலை, பொண்ணை சொல்லலை. ஒன்றை பிடிச்சிட்டு பரத்தை யாரை சாமி சொல்லுவோம்? வேசின்னு யாரை சொல்லுவோம்? ஒருத்தரோட வாழாமல் யார்கிட்ட வேணா வாழலாம், தான் வழுத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு போகிறவங்கள தானே வேசின்றோம். மற்றவங்களெல்லாம் என்ன சொல்கிறோம்? இவங்க குடும்ப பெண்கள் என்றோம். அப்போது இது பெண்ணுக்கு தான் பொருந்துமானா பெண்ணுக்கு இல்லை, மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் உண்டு. அவன் ஆணும் வேசி தான். என்னப்பா ஆணை போய் எப்படி வேசின்னு சொல்லுவா அப்படின்னா, குரு இவர் தான் பிடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் 1000 காலம் தேடி போனால் அவனும் பறையத்திற்கு சமண்டா. அந்த மாதிரி காலம் பிடிச்சி போனா நீ என்ன கண்டுவ? எவனுமே உனக்கு வழிகாட்ட மாட்டான். அப்போ நீயும் வேசிக்கு சமன்றாரு. எதை வேசிக்கு சமன்றார்? இந்த வேசிங்கெல்லாம் நம்மளையும் வேசி ஆக்கிடுவாங்க சாமி. அங்கே நல்லா சொல்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. எப்போ வந்தாலும் பௌர்ணமிக்கு மட்டும் இல்லை, நீ எப்போ வந்தாலும் உபதேசம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறான்? ஏற்கனவே கெட்டு போனவன் நம்மளையும் கிடை வச்சு பார்க்குறான். மட நெஞ்சே உன்னை போல் இல்லை பித்தனமே. இந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரியலன்னா உன்னை விட பைத்தியக்காரன். பித்தனா யார்? பைத்தியக்காரன். உன்னை மாதிரி பைத்தியக்காரன் உலகத்தில் ஒருத்தன் கூட இல்லை. நீ இதை புரிஞ்சுக்கப்பா. நீயும் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம்னு நின்றுட்டனா அங்கேயே நிற்கணும். அங்கே நிற்காம நீயும் மாறி 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 போனால் நீயும் ஒரு விபச்சாரி தான். யார் சொல்கிறாரு? அவர் பொம்பளையை சொல்லலை, சராஜ் எல்லா மனுஷனையும் சேர்த்து சொல்கிறார். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுன்றத நம்மக்கிட்டே பட்டினி தார் விட்டுட்டார். ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான், நம்ம உயிர் மட்டும்தான் இறைவன் கையில் இருக்குது. ஆரூரார் இங்கிருக்க அவ்வூர் திருநாள் என்று ஊரூர்கள் தோறும் முயல்வீர். நேரே உலக்குறுப்பை நாடாத ஊமர்கால்
நீவீர் விளக்கிருக்க தீ தேடுகிறீர். ஒரு வீட்டில், நம்ம வீட்டில் விளக்கு எரிஞ்சிருக்குது. விளக்கு எப்படி எரியும்? அதான் தீ. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? பக்கத்து ஊரில் சாமி நெருப்பு வேணும், அடுப்பை பற்ற நெருப்பு கொடுங்களான்றான். அந்த மாதிரி அவன் எவ்வளோ பெரிய மடையணும். அந்த மாதிரி இறைவன் உனக்குள்ளே இருக்கிறான்டா, அது தெரியாமல் அங்கே இருக்கிறான். அந்த கோயிலில் திருவிழாங்க, அந்த கோயிலில் மகாமான் நடக்குது. இப்போ வந்தாங்க யாரும் 60 கோடி பேர் என்ன வந்தாங்க. அங்கே மகாமான் நடக்குது, அங்கே திருவிழா நடக்குது. நீ போனனா வீட்டில் விளக்கு வச்சு நெருப்பு கலைகிறோம். எவ்வளோ பெரிய பைத்தியக்காரனும் தனக்குள்ளே இறைவனை வச்சுக்கின்னு காடு மேடு திருவிழா கோயில் குளம்னு போகிறவனும் இவனும் ஒன்று தான் சொல்கிறார்.